நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் நீட் JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம். வந்தே மாதரம் பாடலை அவமதித்தால் 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கும் தேசிய கௌரவம் அவமதிப்பு தடுப்பு மசோதா மாநிலங்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய கொடி போல் வந்தே மாதரம் பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கும் மசோதாவை உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் அறிமுகம் செய்தார். டாஸ்மாகில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட கூடுதலாக விற்கப்படும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என டாஸ்மாக் நிர்வாகம் எச்சரிக்கை. முதல் முறையாக கூடுதல் விலைக்கு விற்றால் 1 மாதம், 2வது முறையாக விற்றால் 3 மாதங்கள் சஸ்பெண்ட், 3வது முறையாக விற்றால் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று சவரனுக்கு 2160 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,230 ரூபாய்க்கும், 1 சவரன் 1,05,840 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. தமிழகத்தில் நேற்றைய தினம் 10 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 105.8 டிகிரி, மதுரை நகரில் 104.72 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று முதல் 28ஆம் தேதி வரை அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி வரை உயரக்கூடும். சென்னையில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். நாமக்கல்லில் முட்டை விலை 8 நாட்களுக்கு பிறகு 30 காசுகள் சரிந்துள்ளது. சென்னையில் முட்டை விலை 7 ரூபாய் 30 காசுகளாக நிர்ணயம். கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலவரப்பள்ளி அணையிலிருந்து நீர் திறக்க முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். நாளை முதல் நவம்பர் 21ஆம் தேதி வரை பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க உத்தரவு. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக கர்நாடக அரசுடன் முதல்வர் விஜய் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். சட்ட போராட்டங்கள் மூலமே அணை திட்டத்தை தடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். காவிரி பிரச்சினை குறித்து யாரை வேண்டுமானாலும் சந்தித்து பேச தயார் என்று கர்நாடகா முதல்வர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். முதல்வர் விஜய் எழுதியுள்ள கடிதம் குறித்து தற்போது விரிவாக சொல்ல முடியாது என்றும் பேட்டி. நீட் தேர்வை எதிர்த்து போராடுபவர்களுக்கு எப்போதும் ஆதரவு அளிப்போம் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா உறுதியளித்துள்ளார். டெல்லியின் குரலுக்கும் தமிழகத்தின் குரலுக்கும் வித்தியாசம் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். விழுப்புரத்தில் நீட் விவகாரத்தை முன்வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து சென்று கைது செய்தனர். கைது செய்தவர்களை மீண்டும் போராட்டம் நடத்த இடத்திற்கு அழைத்து வர வேண்டும் என CPM மாநில செயலாளர் சண்முகம் தர்ணா செய்ததை அடுத்து போலீசார் அவர்களை அதே இடத்தில் இறக்கிவிட்டனர். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி சென்னை தியாகராயர் நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் 5வது நாளாக போராட்டம் நடைபெற்றது. அரசியல் கட்சியினர், திரைப்பட இயக்குநர்கள் வெற்றிமாறன், ராஜமுருகன், ரஞ்சித் உள்ளிட்டோர் நேரில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தனர்.
எதிர்கொண்டு போராடி வருகின்ற வரலாறில்லை உரிமை உண்டு. சென்னையில் 5வது நாளாக நடைபெற்ற நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்ற நடிகை சனம் ஷெட்டி ஜனநாயகன் படம் குறித்து பேசியதால் சலசலப்பு. மாணவர்கள் போராட்டத்தில் சிலர் அரசியல் செய்வதாகவும் சனம் ஷெட்டி குற்றச்சாட்டு. நீட் விவகாரத்தில் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்று முதல் போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் தொடர் போராட்டம் நடத்தி வரும் காக்ரோச் ஜனதா கட்சியினர் மற்றும் மாணவர்கள் இதனை அறிவித்துள்ளனர். டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்தில் மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டது தொடர்பான வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் ஒப்புதல். போலீசாருக்கு எதிரான வழக்கை உச்சநீதிமன்றம் வரும் திங்கட்கிழமை விசாரிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிராக 26 நாட்கள் நடத்திய உண்ணாவிரத போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டதாக எழுந்த புகார்களை சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் கடுமையாக மறுத்துள்ளார். எனது நேர்மையை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று மருத்துவமனையில் இருந்தபடி அவர் வீடியோ வெளியிட்டுள்ளார். $3030 கோடி மதிப்பீட்டில் 3 ரசாயன பூங்காக்களை அமைக்க மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். பொது கட்டமைப்பிற்கு 3000 கோடியும் நிர்வாக செலவுக்கு 30 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஜூலை 31ஆம் தேதி சென்னையில் காவல் பதக்கம் விழா நடைபெறும் என்று அறிவிப்பு. எழும்பூர் ராஜரத்தின மைதானத்தில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் பங்கேற்று காவல் பதக்கங்களை வழங்குகிறார். இமாச்சல பிரதேச மாநிலம் லாகூல் ஸ்பிட்டி பகுதியில் கார் மீது பாறைகள் விழுந்த பயங்கர விபத்து. நிலச்சரிவு ஏற்பட்டு கார் மீது பாறைகள் விழுந்ததில் 13 பேர் உயிரிழந்தனர். குஜராத்தில் கனமழை நீடிக்கும் நிலையில் தாமன், தாத்ரா நாகர் ஹவேலி பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த 170 பேர் பத்திரமாக மீட்பு. இந்திய கடலோர காவல்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டுள்ளது. குஜராத்தில் பெய்து வரும் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக தூத்துக்குடி ஓஹா இடையேயான விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து நாளை இரவு 11:40 மணிக்கு ஓஹா செல்ல வேண்டிய விவேக் எக்ஸ்பிரஸ் ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. ஒடிசாவில் பூரி ஜெகநாதர் கோவில் தேர் மீண்டும் கோவிலுக்கு திரும்பும் யாத்திரை வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை இழுத்தும் தண்ணீரை பீய்ச்சி அடித்தும் வழிபட்டனர். உலகில் வாழ சிறந்த நகரங்களின் பட்டியலில் இந்திய நகரங்கள் பின்தங்கியுள்ளன. 173 நகரங்கள் அடங்கிய பட்டியலில் டெல்லி 120, மும்பை 121, சென்னை 123வது இடத்தில் உள்ளன.
நீதிமன்ற விசாரணைகளின் வீடியோக்கள் மற்றும் ஆடியோக்களை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்ய உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. நீதிமன்ற நடவடிக்கைகளின் கண்ணியத்தை பாதுகாக்கவும் முறையற்ற பயன்பாட்டை தடுக்கவும் இந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் அம்ரோஹாவில் இரு சகோதரிகள் மற்றும் அவர்களின் உறவினர் பெண் என மூவரை ஒரே நேரத்தில் திருமணம் செய்த இளைஞருக்கு சிக்கல் எழுந்துள்ளது. மூவரில் ஒரு பெண் சிறுமி என்பதால் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க குழந்தைகள் நல ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. 2026 காமன்வெல்த் போட்டியில் மாற்றுத்திறனாளி பளுதூக்கல் பிரிவில் இந்தியாவின் ஜாண்டு குமார் வெண்கலப் பதக்கம் வென்று நாட்டின் பதக்க கணக்கை தொடங்கியுள்ளார். ஆண்களுக்கான ஹெவி வெயிட் பிரிவில் 28 வயதான ஜாண்டு குமார் வெண்கலம் வென்ற நிலையில் இதே பிரிவில் பங்கேற்ற மற்றொரு இந்திய வீரரான சுதீர் 6ஆம் இடம் பிடித்தார். முதலமைச்சர் விஜய் நடிப்பில் வெளியாகியுள்ள ஜனநாயகன் திரைப்படம் 2 நாளில் உலகம் முழுவதும் 112 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்துள்ளது. இந்தியாவில் மட்டும் 2 நாட்களில் 75 கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக தகவல். நானோ பிரில்லியன்ட் அகாடமி திருச்சியின் NEET JEE ரிப்பீட்டர்ஸ் புரோகிராமில் சேருங்கள். உங்கள் ஒரு வருட தியாகம் உங்கள் குடும்பத்தின் தலைமுறை மாற்றம்.